நம்பர் 1, கதைக்கும் போது கேட்காமல் இருப்பது. அப்படின்னு சொன்னா, நம்ம பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ற நேரம் அவங்கள லிசன் பண்ணாம வேறொரு மைண்ட்ல இருக்கிறது. அண்ட் ஆல்சோ ஓகே, நல்லம், அதுதான் என ஷார்ட்டான ஆன்சர்ஸ் 2 பேருக்கும் இடையிலான கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணுது. இது எங்களோட பார்ட்னரை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. ஸோ எங்களோட பார்ட்னர் எங்களோட கதைக்கிற நேரம் அவங்களுக்கான ஃபுல் ஃபோக்கஸை கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழகான ரிப்ளைஸை கொடுக்கறது எங்களோட திருமண வாழ்க்கைக்கு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை போடுது. நம்பர் 2, உணர்வுகளை தவறாக வெளிப்படுத்தல். 2 பேரும் கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் சம் வேர்ட்ஸ் யாராவது ஒருத்தரை ஹர்ட் பண்ணிரும். அது அவங்களோட மனசுக்கு ஒரு பெயினை கொடுக்கும் அல்லது ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்துல நீங்க எப்பவுமே இப்படித்தான் என்ன பிளேம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்ட்னரை பார்த்து சொல்றது அவங்கள ஹர்ட் பண்ணும். இது எங்களோட ஃபீலிங்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இல்லாம நாங்க அவங்களை குறை சொல்ற மாதிரி மாறுது. இந்த நேரத்துல கம்யூனிகேஷன் ஃபைட்ல போயிட்டு முடியுது. நீங்க இப்படி சொன்னது எனக்கு கவலையா இருக்குது. இந்த மாதிரியான சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எங்களோட ஃபீலிங்ஸை எந்தவித சேஞ்சுமே இல்லாம ஃபீலிங்ஸாவே வெளிப்படுத்துற நேரம் அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆகுது. நம்பர் 3, மௌனத்தால் தண்டனையை அளிப்பது. இவங்க செஞ்ச வேலைக்கு கதைக்காம இருப்பது தான் பெஸ்ட் பனிஷ்மெண்ட்னு நினைச்சு கொண்டு மௌனமாக இருப்பாங்க. இந்த சைலன்ஸ் கண்டினியூவா மெயின்டைன் ஆகிற நேரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு கெப் ஏற்படுது. அண்ட் ஆல்சோ இது மாதிரியான சைலன்ஸ் அடிக்கடி நடக்கிற நேரம் கம்யூனிகேஷன் எஃபெக்ட் ஆகுது. சைலன்ஸே உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கோபமான ஒரு சுவராக மாற விடாமல் அதை பிரேக் பண்ணி பாலமாக மாற்ற நேரம் ஹெல்த்தியான கம்யூனிகேஷன் உருவாகுது. நம்பர் 4, ஒருவர் கதைக்கும் போது மற்றவர் இடைமறைத்து கதைப்பது. உங்க 2 பேர்ல ஒருத்தர் கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் அடுத்தவர் தனக்கு வர ஐடியாஸ் ஒப்பீனியன் சொல்லி அவங்கள கிராஸ் பண்ணி கதைக்கிற நேரம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலாம போகுது. அதோட கிராஸ் பண்றதால கோபம் ஏற்படுது. சொல்ல வந்த விஷயம் ஸ்கிப் பண்ணப்பட்டு கம்யூனிகேஷன்ல பிரேக் ஏற்படுது. அதோட சில நேரங்கள்ல ஃபைட்ஸும் வருது. ஸோ ஒருத்தர் சொல்ல வந்ததை அவங்களோட லெவல்ல இருந்து லிசன் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணதும் மற்றவங்க ஸ்டார்ட் பண்றதுனூடாக கம்யூனிகேஷனுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகுது. நம்பர் 5, கடந்த கால குறைகளை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்வது. அப்படின்னு சொன்னா சில பேர் கதைக்கிறண்டாவே ரொம்ப ஃபியர் ஆகுவாங்க. பிகாஸ் பாஸ்ட்ல உள்ள விஷயங்களை சொல்லி குறை கூறிடுவாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள எப்பவும் இருக்கும். அதனாலேயே கதைக்கிறத அவாய்ட் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ ஹெல்த்தியான கம்யூனிகேஷன்ல நடந்து முடிந்த கவலைக்கிடமான விடயங்களை பற்றி திரும்ப திரும்ப கதைப்பதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஹாப்பி மூமெண்ட்ஸை கதைக்கிற நேரம் 2 பேருக்கும் இடையில கதைக்கிறதுக்கு மாற இன்ட்ரெஸ்ட் ஒன்று உருவாகுது. அண்ட் ஆல்சோ அவங்களோட லவ்வும் ஷேர் பண்ணப்படுது. நம்பர் 6, கண்களை பார்த்து கதைப்பதை தவிர்த்தல். நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்க 2 பேருக்கும் இடையில அன்ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட்ஸ் பேத்து கொண்டிருக்கிற நேரம் இல்லாட்டி ஒரு கோவத்தோடு நாங்க கதைக்கிற நேரம் எங்களோட பார்ட்னர்கிட்ட கண்ணை பார்த்து கதைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கொள்ளுவோம். பிகாஸ் நாங்க கண்ணை பார்த்து கதைக்காம வேற எங்கேயாவது பார்த்து பேசக்குள்ள எங்களோட கோவத்தை ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. இந்த கோவம் 2 பேருக்கும் இடையில பேசினாவே ப்ராப்ளம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ளுக்குள்ள கொண்டு போகுது. ஸோ அன்ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட்ஸ் கூட ஐ கண்டெக்டோட கண்டினியூ ஆகிற நேரம் அந்த ஆர்கியூமெண்ட் ஸ்மூத் அண்ட் ஸ்மைலோட கண்டினியூவான கம்யூனிகேஷன்ல ஒரு அழகான ஃப்ளோவை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம எந்த விஷயத்துக்காக நாங்க ஆர்கியூ பண்ணி கொண்டு இருந்தோமோ அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனும் சிம்பிளா கிடைச்சிருது. இத மாதிரி பயனுள்ள தகவல்களையும் கதைகளையும் கவிதைகளையும் பார்வையிடுவதற்கு நம்ம சோல்ஃபுல் ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.